கோவிலில் 84 படிகள் இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்தது. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம்னு முதல்ல சொல்லணும்னா, எங்குமே தமிழகத்தில் முருகன் வடக்கு திசையை நோக்கி அருள் பாலிக்க மாட்டார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் வடக்கு திசையை நோக்கி வள்ளி தெய்வானையோட அருள் பாலிக்கிறார். அதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சேக்கிழார் பெருமான் முருகப்பெருமானை இங்கு வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார். அதன் நினைவாக இவருக்கு மலை அடிவாரத்தில் ஒரு தனி சன்னதியும் உண்டு. இப்போது இந்த கோவிலுக்கு நம்ம போவோம். கோவிலுக்கு படி ஏறுறதுக்கு முன்னாடி, கோவில் அந்த படிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல் உப்பையும் மிளகையும் நிறைய பேர் கொட்டி வச்சுருக்காங்க வேண்டுதலுக்காக. நாம் இப்போது படி ஏற ஆரம்பிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதுபோல் எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் குமரனுக்கு கண்டிப்பாக கோவில் அமைந்திருக்கும். இந்த குன்றத்தூர் ஸ்தலத்திற்கான புராணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். தேவர்களை அரக்கர்களான சூரபத்ம